வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். நாங்க போடுற வீடியோ ஒண்ணுக்கு வரும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா களியும் புளி சட்னியும் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா களி கிளறி சாப்பிடணுங்க, உடம்புக்கு நல்லது. கை கால் திறமா இருக்கும், நல்ல சத்து இருக்கும். நம்ம களியே சாப்பிடாதுக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு உழ வச்சு தண்ணி காய்ட்டும். சரி, சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி உலக்காய வச்சுக்கலாம். சரி, ஒரு கிலோ மாவுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். உலகாயிர வரலாம் மூடி வச்சுக்கலாம். சரி, உலகாயங்காட்டியும் மழை வேற வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். எங்களை படி வாங்கிட்டே அதுக்கு என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் நின்று போயிடும். அப்படியாவா பண்ணிட்டு இருந்துருக்கு. தண்ணி கொதிக்குதான்னு பார்க்குறோம். பாருங்க, தண்ணி கொதிக்கணும். இப்படி தண்ணி கொதிச்சா தான் தண்ணி கொஞ்சம் மொண்டு வச்சிருந்துங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மொண்டு எடுத்து தான் மாவு கொட்டணும். கரண்ட் வேறு போயிடுச்சுங்க. களி கிளற போகிறேன். தண்ணி பாருங்க, கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி மொண்டு வச்சுக்கணும். களி கிளறி 2வது களிக்கு அந்த தண்ணி ஊற்றணும். அந்த ஊற்றி நல்லா களி வெந்த விட்டு தான் களி கிளறணும். கரண்ட்டு போனாலும் விட மாட்டேங்க, களி கிளறிடுவேன். கரண்ட் வந்துடுச்சு. நல்லா முளைக்காஞ்சிச்சு மாவு கட்டி நல்லா கட்டி இல்லாத கலரணும். சரி பாருங்க, களி கிளறதுலையே முக்கியமான விஷயம் கட்டி விழுவாத களி கிளறணும். பாருங்க, ஒத்த துடுப்புலையும் களி கிளறலாம், 2 துடுப்பு போட்டு களி கிளறலாம். நான் எப்போ 2 துடுப்பு தாங்க போட்டு கிளறுவேன். அதுக்கு ஒரு குச்சி வச்சுட்டோம்னா சட்டி ஆடாமல் களி கிளறது நல்லா ஈஸியாக இருக்கும். இறக்கி வச்சு கூட கிளறி எடுத்து வைக்கலாம். அடுப்பு மேலே கவக்கால் வச்சு கிளறலாங்க, அப்போ தான் சட்டி ஆடாமல் இருக்கும். பாருங்க, இறக்கி வச்சு கூட கீழே கிளறி கூட எடுத்து அடுப்பு மேலே வச்சு தண்ணி ஊற்றலாம். நல்லா களி கொதிக்கணுங்க, அப்போ தான் களி கிளறணும். வேணும்ல. பாருங்க, நல்லா கொதிக்கணும்னு தான் களி கிளறணும். குச்சி போட்டு அப்படி நல்லா குத்தி விட்டோம்னா மாவு பாருங்க எப்படி கொதிக்குது. அப்படி தான் நல்லா வெந்தா தான் நல்லா களி கிளறதும். களிக்காவு மேலே கால் வச்சுட்டு கிளறுனா சட்டி ஆடாது. இப்படி தாங்க நாங்களாம் கிளறுவோம் சின்ன வயசுலேருந்து. இப்படி கிளறுனா கட்டினாலும் உடஞ்சிரும். கிளறிங்க, இப்படி தொட்டு பார்க்கணும். தண்ணி நினச்சிக்கிட்டுதா கட்டில. பாருங்க, அந்த காலத்தில்
ஆதிகளி, கோதுமை களி, கம்மங்களி, சோளக்களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பழகுங்க. அத்தை என் உடம்பு இன்னும் நல்லா இருக்குது. தண்ணி ஊற்றாம பாருங்க. உலங்காச்ச தண்ணி, மொண்டு வச்ச தண்ணி பாருங்க ஊத்துறேன். நல்லா வேக விடணுங்க, நல்லா கொதிக்கணும், தளப்புன்னு கொதிக்கும். அப்போதாங்க மறுபடியும் களி கிளறணும். அப்பெல்லாம் நாங்க 6 மணிக்கெல்லாம் களி 8 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் களி கிளறி போட்டுருவோம். வந்ததை சாப்பிடுவீங்க. ஆமா. இப்போ கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால அப்படி லேட் ஆகி போச்சு. 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது. அப்பெல்லாம் எங்க அண்ணன், எங்க அண்ணன் முன்னாடி நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் உறுப்புங்க களி கிளறி சாப்பிட்டுங்க. 4 உருண்டை 5 உருண்டை களி கிடக்குங்க. அதை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவோம். அப்பங்க அந்த களி போட்டு கரைச்சி தயிர் ஊற்றி இப்போ புளி சட்னி ஆக்கி வைப்போங்க. அந்த புளி சட்னி எடுத்துக்குவோம். கொஞ்சம் ஊறுக்காய் மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக குழுன்னு இருக்குன்னு தயிர் ஊற்றி சாப்பிட்டா. பாருங்க, இப்படி தண்ணி ஊற்றி கிளறி விடணும். நல்லா வேகட்டும், கொதிக்கும், தளப்புன்னு கொதிக்கும். அப்போ தான் கிளறணும். பாருங்க, இந்த மாதிரி 2வது தண்ணி ஊற்றி களி கொதிக்குது. நல்லா தளன்னு கொதிக்குள்ள கிளறணும். அப்போ தான் களி நல்லா இருக்கும். கையில் தொட்டால் வாழைப்பழம் மாட்டம் இருக்கும். கட்டி இல்லைங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட மாவு கூட போட்டுக்கலாம். களி கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கொஞ்சம் மாவு கூட போட்டுக்கலாம். அவரைப்பருப்பு குழம்பும் களியும் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. அவரைப்பருப்பு குழம்பு வச்சு நெய்யை ஊற்றிட்டா தான் இன்னொரு போட முடியும். அதான் 2 உருண்டை அடிக்குவாங்க. ஒரு உருண்டையோட போக மாட்டாங்க. களிக்கு அதுக்கு தான் நம்ம பிடிக்கிறது. ஒரே திருப்பில் பாருங்க களி கிளற. ஒரு திருப்ப முதல்ல 2 துடுப்பு போட்டு கிளறுவேன். இப்படி இழுத்து கிளறதுக்காக ஒரு துடுப்பில் பாருங்க. அப்படின்னு சட்டி இப்படி களி இழுத்து கிளறுனா தான் வளவளன்னு நல்லா இருக்கும். சட்டி ஓட்டிக்கூடாத. இல்லை, இப்படி களி இழுத்து கிளற தெரியணுமே. ஏன் தெரியாத பாரு, இந்த களியா என்ன களிய நான் கிளறாத களியா? சரி. எங்க வீட்டு அம்மா வீட்லயும் 3 படி ஆரி அரைச்சி தாலி கண்ணனுங்க தான். புருஷன் வீட்லயும் அதே தான். அங்கே 3 படி அரைக்கணும், கிளறணும், எல்லாத்துக்கும் போடணும். அந்த காலத்துலயே 3 படி ஆரி அரைச்சி களி கிளறி போடுவான். நிறையா சாப்பிடுவாங்க. சரி. யாரும் களியும் கிளறதுல யாரும் சாப்பிடுங்களும் இல்லை. இப்போதான் எல்லாம் டிஃபன் சாப்பிட்றங்கிறாங்க, ரோஸ்ட்டு சாப்பிட்றங்கிறாங்க, புரோட்டா சாப்பிட்றங்கிறாங்க, பூரி சாப்பிட்றங்கிறாங்க. எங்கே களி சாப்பிட்றாங்க? நம்மளுக்கு அந்த களி தான் நல்லா இருக்குது உடம்புக்கு. களி சாப்பிட்டாதான் நல்லா இருக்குதுன்னு நாம களின்னு கிடக்கிறோம். ஆமாம், களி பொடி சட்னி கொஞ்சம் பருப்பு வறுத்து சட்னி அடிவிட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இப்போ யார் செய்யறாங்க? அந்த மாதிரி களிக்காவை எடுத்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். பாருங்க, களியை அப்படியே உருட்டி வச்சுக்கணுங்க. அதான் மொழு நல்லா இருக்கும். தீர்ந்தட்டு உருட்டி போடுறேன். பாவா, மழை வர
மாட்டிக்குது. ஆ. கொஞ்சம் சீக்கிரமா புளி சட்னி செஞ்சு போடலாம் பாரு. மோடம் பாரு கரணுக்குது. ஆ, ஆ, மழைக்காலம் வந்துட்டு என்ன பண்றது? சீக்கிரம் வாரு. சரி முன்னே மழை வந்துட்டு போயிடுச்சு. இப்போ அதுக்கெல்லாம் திருப்பி மழை வரங்காட்டியும் செஞ்சு சாப்பிட்டுருணும். சரி சரி செஞ்சிடலாம். சீக்கிரம் பாரு. சீக்கிரம் அடுப்புல சட்டி வச்சு சீக்கிரம் பாரு. மழை வரத்துக்குள்ள வறுத்து ஆட்டிக்கலாம். களிக்கு புளி சட்னி தான் நம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் சீக்கிரம் செய்யி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பாரு. சரி எண்ணெய் காஞ்சிச்சு, சிறு வெங்காயம் போட்டு வணக்கு. சரி போடு போடு போடு. வெங்காயத்தை நல்லா இப்படி எண்ணெயில வணங்கணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிச்சு. சரி கொத்தமல்லியே பொன்னரமா வர வரல வணக்கணுங்க. சீரகம் மிளகும் போட்டுக்கலாம். சரி புளிய கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி போட்டுக்கலாங்க. வரமிளகா 4 மிளகா போட்டுக்க. சரி கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கலாம். சரி ஊற வச்ச புளி எடுத்து போட்டுக்கலாம். சரி இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கி வச்சு அரைச்சிக்கலாங்க. சீக்கிரம் சீக்கிரம் மழை வேற வந்துருச்சு. நானும் மழை வரங்காட்டி ரெடி பண்ணிட்டேன். பாறை வந்துட்டுது. ரெடியாச்சு. நம்ம நாள் புளி சட்னி கழுவி சாப்பிட்டு. ஆமாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. களிக்கு பண்ண சட்னிக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது. நான் எப்போ இருந்து செய்யலாம்னு எங்கே நேரமே கிடைக்கல. இன்னைக்குங்கிறது மழை வர வருது. எப்படியா பழைய காலத்து குழம்பு இது. அதுதான் எங்க தெரியணுமே. அதை சொல்லு. களினா நம்ம பிடிக்கும். களி தகுந்த சட்னி பாரு எப்படி. புளி சட்னினாலும் புளி சட்னி இப்படி வறுத்து அரைச்சி குமுன்னு மணக்குது. மழை வேற வரங்குது. மானை இடிக்குது பாரு. சரி இன்னமா மானை அடிச்சானே களி கலரி போட்டோம் சாப்பிட்டோம். இனிமேல பேயிட்டுங்கிறியா? இன்னமா மழை பெய்ஞ்ச கவலை இல்லை. அருமையா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.